அதாவதுங்க, ஒரு அறுவடை காலத்துல நீங்க ம். பாத்தீங்க அப்படின்னா வந்து ம். பதர்கள் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். பதர்களை வச்சு நெல்மணிகள் இவ்வளவு வரும், இத்தனை குவிண்டால் கிடைக்கும்னு நம்ம கணக்கிட முடியாது. ம். ஒட்டுமொத்தமா தலை சாய்ந்து இருக்கக்கூடிய நெல்மணிகள் வந்து அமைதியாக தலை சாய்ந்து இருக்கும். அந்த திரு நெல்மணிகள் தான் பொன்ராஜ், தலை நம்ம சாய்ந்து நம்ம இருக்கக்கூடிய தொடர்ந்து அமைதியா பேசலாம். இருக்கக்கூடிய. ஒரே ஒரு ஒரு இந்தியா டுடேனுடைய கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக கூட்டணி 92 முதல் 110 இடங்களும், அதிமுக கூட்டணி 22 முதல் 32 இடங்களும், தமிழக வெற்றிக் கழகம் 98 முதல் 120 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த கணிப்பு தான் குணசேகர், அதான் இப்ப நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எந்த பிழை இருக்காதுன்னு நானும் நம்புறேன். சரி, திரு பொன்ராஜ், உங்களுடைய கருத்து. இது வந்து பிஜேபி அமித்ஷாவுடைய எண்ணமாக இருக்கலாம் வெளியே. மற்றபடி இந்தியா டுடே வந்து யாருடைய டிவி என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி நெல்மணிகள் ஆடாது. ஓகே, பதர்கள் மட்டும்தான். நீங்க பதறுன்னு சொல்லி முடிக்கிறீங்க, உடனே ஒரு ரிசல்ட் வருது. இதுவரைக்கும் எதுவும் வரல, ஒரு 120 கொடுக்குறாங்க. பதர்கள் ஆடத்தானே செய்யும். உங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து அந்த அந்த ஆசையை கூட வெளிப்படுத்தலைன்னா அப்புறம் எப்படி இருக்கு? அப்ப இவ்வளவு மீடியா இருந்து கோடி மீடியான்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இதெல்லாம் வந்து மக்களது எண்ணங்களுக்கு மாறாக இவர்களது தனிப்பட்ட ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்தியா டுடே ஆக்சிஸ் கருத்து கணிப்பு இருக்கிறதே தவிர, மற்றபடி மக்களது எண்ணங்கள் மிகப்பெரிய ஒரு அறுதி பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ஆட்சி தொடரும் என்பதுதான் நான் கருதுகிறேன்.